வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிடம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையா? ஈரானிஸ்டில் போர் தீவிரம், அச்சத்தில் உலக நாடுகள். யாழ் பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளர் படுகொலை, சடலம் மீட்பு, மருமகன் உட்பட 2 கைது. எரிபொருள் விநியோகத்தில் குழப்பம், முனையங்களுக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிய பவுசர்கள். இலங்கைக்கு இன்று வரும் மற்றொரு எரிவாயு கப்பல் லிட்டோ நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. கொழும்பு துபாய் விமான சேவைகள் திடீர் ரத்து, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முக்கிய அறிவிப்பு. பாதாள உலக கும்பலின் தாக்குதல் குழு சிக்கியது, கல்கிசையில் 15 பேர் அதிரடியாக கைது. பலசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பேரணி, ஏப்ரல் 10 விவாதம். நாடு முழுவதும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டம், திடல் தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. யாழ் சரசாலையில் கோர விபத்து, தாயும் மகளும் பரிதாபகரமாக பலி. தங்கத்தின் சர்வதேச விலையில் சரிவு, நகை பிரியர்களுக்கு வந்த மகிழ்ச்சி அறிவிப்பு. அவையவது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளர் ஒருவர் அவரது மகளின் கணவரால் கழுத்து நெரித்து படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி வந்த திலீபன் தயாளினி என்ற 54 வயது விரிவுரையாளர், அவரது மகளும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தனர். இதுகுறித்து விரிவுரையாளரின் மகன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். தனது தாயையும் தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றிருக்கலாம் என்று அவர் தன்னுடைய முறைப்பாட்டில் சந்தேகம் வெளியிட்டிருந்தார். முறைப்பாட்டை தொடர்ந்து பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள விரிவுரையாளரின் வீட்டிற்கு சென்ற போலீசார் சோதனையிட்டனர். அங்கு வீட்டின் ஓடுகள் கலற்றப்பட்டு கயிறு மூலம் ஜாரோ வெளியேறியதற்கான தடயங்கள் காணப்பட்டன. அறுக்கப்பட்ட தலைமுடி எச்சங்களும் அங்கிருந்து மீட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப ரீதியான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேக நபர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்ததை உறுதிப்படுத்தினர். பின்னர் திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்பிய தகவலையும் கண்டறிந்தனர். எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து CCTV காட்சிகளை ஆராய்ந்து கொண்டு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் நேற்று திருகோணமலை பகுதியில் வைத்து 21 வயதுடைய கணவனையும் 19 வயதுடைய அவரது மனைவியையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் யாழ்ப்பாணம் போலீசார் நடத்திய விசாரணையில் குடும்ப தகராறு காரணமாக விரிவுரையாளரை மருமகன் கழுத்து நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். கொலையின் பின்னர் சடலத்தை யாழ்ப்பாணம் தனங்கிழப்பு அருகுவழி பகுதியில் உள்ள புதருக்குள் வீசி சென்றதாக வாக்குமூலம் அளித்தனர். சந்தேக நபர்கள் அடையாளம் காட்டிய இடத்திற்கு சென்ற போலீசார் நீண்ட தேடுதலுக்கு பிறகு உருக்குலைந்த நிலையில் விரிவுரையாளரின் சடலத்தை மீட்டனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சாவகச்சேரி நீதிமன்ற பதில் நீதவான் சடலத்தை பார்வையிட்டார். தற்போது சடலம் உடல்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சினை மற்றும் விவாகரத்து வழக்கு நீதிமன்றில் நிலுவையில் உள்ள சூழலில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT கேஷன் கரி பாரிஸில் லாட்சப்பல். மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணிக்கு இடையிலான போர் தனியும் அறிகுறிகளின்றி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள், நீண்ட தூர ஏவுகணை பிரயோகங்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி என 21ஆம் நாளில் இந்த போர் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளதை காட்டுகிறது. இந்திய பெருங்கடலில் உள்ள முக்கிய இங்கிலாந்து அமெரிக்க ராணுவ தளமான டியோஹா ஹார்ஷியா மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மேற்குலகின் பாதுகாப்பு கணக்கீடுகளை மாற்றியுள்ளது. ஈரானிடம் 2000 கிலோமீட்டர் பாய்கின்ற ஏவுகணைகளை இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தளங்களை தாக்கியதன் மூலம் லண்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை தாக்கும் வல்லமை ஈரானுக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்காவை கூட தாக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கொண்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். இதற்கிடையில் ஈரானின் பிரதான அணுச்சரிவூட்டல் தளமான நடன்ஸ் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. செயற்கைக்கோள் படங்களின்படி பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. இது சர்வதேச சட்டங்களை மீறிய குற்றவியல் செயல் என்று ஈரானிய அணுசக்தி அமைப்பு சாடியுள்ளது. கடந்த சில மணித்தியாலங்களாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரான், கராச், தெப்ரிஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய நகரங்கள் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் கடும் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் தனது 70வது கட்ட தாக்குதல் அலையை ஈரான் ஆரம்பித்துள்ளது. இந்த போர் காரணமாக உலகமெங்கும் எரிபொருள் விலை அதிகரித்து வருவதுடன்
அதிகரித்துள்ளதுடன் பல நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளன. 2022 எரிசக்தி நெருக்கடியை போன்ற சூழல் மீண்டும் உருவாகியுள்ளது. ஜப்பான் தன்னுடைய 95% எண்ணெயை மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்வதால் முடங்கல் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியா தன்னுடைய 90% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கின்றது. இதனால் ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஏற்கனவே நெருக்கடியில் உள்ளன. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் எரிபொருள் பங்கீட்டு முறைக்காக வாரத்தில் ஒரு நாள் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டு நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்காலிகமாக போர் நிறுத்தத்தை விட முழுமையான மற்றும் நீடித்த தீர்வை நோக்கிய எந்தவொரு முயற்சியை வரவேற்க தயார் என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இதன்போது தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்கா தன்னுடைய இலக்குகளை அடைய மிக அருகில் இருப்பதாகவும் ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து சீராக இருப்பது அமெரிக்காவை விட ஐரோப்பியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் நாளையும் தடையின்றி எரிபொருள் விநியோகம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் கொலன்னாவ முனையத்தில் பவுசர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படாததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அறிவிப்பை அடுத்து இன்று காலை கொலன்னாவ முனையத்திற்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள அதிகளவிலான பவுசர்கள் வருகை தந்திருந்தனர். எனினும் அங்கு எரிபொருள் விநியோகம் இடம்பெறாத காரணத்தினால் நீண்ட நேரம் காத்திருந்த பவுசர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்துள்ளது. இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமை பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார நேற்று மாத்திரம் 10,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 7,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் என்பன விநியோகிக்கப்பட்டுள்ளன. இது சாதாரண ஒரு நாள் விநியோகத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். இன்று விநியோகிக்கப்பட வேண்டியிருந்த அனைத்து முன்பதிவு ஓர்டர்களும் நேற்றைய தினம் முழுமையாக அனுப்பி வைக்கப்பட்டுவிட்டன. இன்றைய தினம் காலை வேளையில் அத்தியாவசிய சேவைகள், இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் விமான எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. எரிபொருள் பவுசர்களை நிரப்பி வைத்திருப்பதற்காக நாங்கள் எரிபொருளை வழங்குவதில்லை. இன்று பிற்பகல் நிலைமை அவதானித்து தேவைப்படும் இன்று மாலை அல்லது நாளை காலை மேலதிக விநியோகம் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மே மாதம் முதல் வாரம் வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் விநியோகத்தில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். தற்போது சபுகஸ்கந்த, கொலன்னாவ மற்றும் முத்துராஜவல் ஆகிய 3 முனையங்களும் திறக்கப்பட்டு விநியோக நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான தனது சில விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விமான நிறுவனம் இது பற்றி மேலும் தெரிவிக்கையில் ஜூஎல் 231 மற்றும் ஜூஎல் 232 என்ற விமானங்கள் கொழும்பு மற்றும் துபாய் இடையே இயக்கப்படுகின்ற சேவைகள் 2026 மார்ச் 21 இன்று முதல் மார்ச் 24 வரையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் தொடர்ந்தும் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ள நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களை வழக்கமாக சரிபார்க்குமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவுறுத்தியுள்ளது. அறிக்கையில் ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்த நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயணிகள் உதவிக்காக தன்னுடைய குளோபல் கான்டாக்ட் சென்டரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. பயணிகள் இலங்கைக்குள் இருந்து 1979 என்ற எண்ணிலும் வெளிநாடுகளிலிருந்து 09411771979 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தை அணுகலாம் அல்லது டிக்கெட் வாங்கிய பயண முகவரின் உதவியை பெறலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றி வரும் கப்பல் ஒன்று இன்று நாட்டிற்கு வரும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் 7 எரிவாயு கப்பல்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இந்த மாதம் 77,300 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு வந்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. மேலும் இந்த மாதம் 3 எரிவாயு கப்பல்கள் நாட்டிற்கு வர உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. புனித ரமலான் மாதத்தின் 30 நாட்கள் உபவாசத்தை நிறைவு செய்த இஸ்லாமியர்கள் இன்று ஈதுல் பித்ர் எனப்படும் நோன்பு பெருநாளை இலங்கை முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி பரவசத்துடனும் கொண்டாடி வருகின்றனர். அதன் அடிப்படையில் கொழும்பு காலிமுகத்திடலில் மேமன் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட பெருநாள் தொழுகை இன்று காலை மிக விமர்சையாக இடம்பெற்றது. கடற்கரையோரத்தில் இடம்பெற்ற இந்த தொழுகையில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நாட்டின் அமைதி மற்றும் பொருளாதார சுவீட்சம் வேண்டி இங்கு விசேட பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ் மரியம் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாட்டில் ஒஸ்மானியா கல்லூரி ஜின்னா மைதானத்தில் திடல் தொழுகை இடம்பெற்றது. மௌலவி MA ஃபைசல் தலைமையில் இடம்பெற்ற இதில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். குறிப்பாக 30 நோன்புகளையும் முழுமையாக நோற்ற 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு பெருநாள் காசு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இதேவேளை மன்னர் மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலில் மௌலவி அசீம் தலைமையில் தொழுகை நடைபெற்றது. மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளிலும் போலீஸ் பாதுகாப்புடன் தொழுகைகள் இடம்பெற்றன. அத்துடன் வவுனியா தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாட்டில் பட்டாணிச்சூர் வேப்பங்குள வீதி திடலில் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது.
அஷேக் அல் ஹாப்லி ரதீம் இதனை வழிநடத்தினார். முள்ளிப்பத்தானே புகாரி ஜும்மா பள்ளிவாசல், ஈஸ்ட் நகர் விளையாட்டுக் கழகம் மற்றும் ஜனாசா நலம்பு சங்கம் இணைந்து ஈஸ்ட் நகர் பொது விளையாட்டு மைதானத்தில் திடல் தொழுகை ஏற்பாடு செய்திருந்தன. தம்பலகாமம் பிரதேச உலமா சபை தலைவர் மௌலவி ALM ஹுசைன் குத்பா பிரசங்கத்தை நிகழ்த்தினார். இதேவேளை கந்தலாயில் லாஹியா ஜும்மா பள்ளிவாசலில் காலை 6 மணிக்கு அஷேகரே நாபில் அஷாதி தலைமையில் விசேட தொழுகை இடம்பெற்றது. தொழுகை மற்றும் பிரசங்கங்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஹைலாக செய்தும் கட்டித்தழுவியும் தமது பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று உணவுப் பண்டங்களையும் பகிர்ந்து கொண்டு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியமை இத்தினத்தின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் முக்கிய பாதாள உலக குற்றவாளிகளின் வழிகாட்டுதலில் இலங்கையில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த தாக்குதல் குழு ஒன்றை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஹல்கிசை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் ஆலோசனையின் பேரில் இன்று அதிகாலை 3 மணி முதல் காலை 8 மணி வரையில் விசேட தேடுதல் வேட்டை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்கிசை குற்ற விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் ரத்மலானை விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் உள்ள அரளிய வீடமைப்பு தொகுதியில் இந்த சோதனைகளை நடத்தினர். இந்த அதிரடி சோதனையின் போது மொத்தம் 15 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து 5 கூர்மையான ஆயுதங்கள், 40 கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 11 பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயல்களை இயக்கி வருகின்ற எல்லாவல தர்மஸ்ரீ பெரேரா மற்றும் சந்தோ ஆகியோரின் கீழ் இயங்குகின்ற நீரடி தாக்குதல் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுடன் மேலதிகமாக 3 சந்தேக நபர்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 15 பேரும் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் முன்னெடுத்த ஏனைய குற்றச்செயல்கள், இவர்களுடன் தொடர்புடைய ஏனைய நபர்கள் மற்றும் போதைப் பொருள் வலையமைப்பு குறித்து கல்கிசை குற்ற விசாரணை பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவுகின்ற எரிசக்தி நெருக்கடிக்கு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் முறையற்ற திட்டமிடல்கள் பிரதான காரணம் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தன. அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்திருந்தன. இதனையடுத்து அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நேற்று முன்தினம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டது. இந்த பிரேரணையை விவாதத்திற்கு எடுப்பதற்கு சபாநாயகர் தீர்மானித்துள்ளார். இதன்படி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி விவாதம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நண்பகல் 11:30 மணி தொடக்கம் மாலை 5:30 மணி வரையில் இடம்பெறும் விவாதத்தை தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திசை காட்டி அரசுக்கு போதுமான அளவுக்கு நாடாளுமன்ற பலம் உள்ளது. இதனால் இந்த பிரேரணை வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும், எனினும் ஓர் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் இது கொண்டுவரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சரசாலை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை சுமார் 8:30 மணியளவில் சரசாலை கனகம்புள்ளியடி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. புத்தூரிலிருந்து மீசாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் மீசாலையிலிருந்து மட்டுவில் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் 4 பேர் பயணித்துள்ளார்கள். மோதிய வேகத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் அதில் பயணித்த தாய் மகளும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் மற்றொரு பெண் காயமடைந்துள்ளார். காயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தை அடுத்து டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். வீதி விபத்துக்கள் அதிகரித்து வரும் நிலையில் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்திலும் இன்று சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் சரிவை கண்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4494 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. கடந்த வாரம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5000 டாலர்களுக்கு மேல் விற்பனையாகிய நிலையில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வெள்ளியின் விலை கூட குறைவடைந்து ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 68.02 டாலர்களாக விற்பனையாகின்றது. இது நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் சுமார் 2.23 வீத சரிவை சந்தித்துள்ளது. அதே நேரத்தில் இலங்கையில் இன்று 1 கிராம் 24 கரட் தங்கம் 50,030 ரூபாவிற்கு விற்பனையாகி வருகின்றது. 22 கரட் 45,870 ரூபாவிற்கும் 18 கரட் 37,530 ரூபாவிற்கும் விற்பனையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வைத்தியசாலையை தரம் உயர்த்த கோரியும் இன்று காலை வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
வட்டுக்கோட்டை வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்பினர் பெருமளவில் கலந்து கொண்டனர். இதன்போது போராட்டக்காரர்கள் போதிய கட்டிட வசதிகள் இருந்தும் தற்போது 2 வைத்தியர்கள் மாத்திரமே கடமையில் உள்ளார்கள். ஒரு செவிலியர் கூட இதுவரையில் நியமிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் 24 மணி நேர சேவையாகவும் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்ற விடுதி வசதிகளுடன் இயங்கிய இந்த வைத்தியசாலை தற்போது அந்த சேவைகளை நிறுத்தியுள்ளது என்றும் பிரதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். வட்டுக்கோட்டை வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காவண்டி நகர் வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளமைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது உரிமைகளை வலியுறுத்தி பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்தனர். மக்களின் ஆரோக்கியம் எங்கள் உரிமை, வட்டுக்கோட்டை வைத்தியசாலையை புறக்கணிக்காதே, இடைநிறுத்தப்பட்ட கட்டட வேலைகளுக்கு நிதியை வழங்கு, சுகாதார சேவை அரசின் கடமை போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வைத்தியசாலையின் விடுதிச் சேவையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இடைநிறுத்தப்பட்டுள்ள கட்டட நிர்மாண பணிகளை தொடர நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். வட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களின் உயிர்காக்கும் சேவையில் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயற்படக்கூடாது என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக அமைந்தது. வடமராட்சி கரணவாய் வேதாரண்யேஸ்வர வித்தியாலயத்தில் நீண்ட காலமாக நிரந்தர அதிபர் ஒருவர் நியமிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். சுமார் 150 மாணவர்கள் கல்வி கற்கும் இந்த பாடசாலையில் நிலவுகின்ற நிர்வாக சிக்கல்கள் குறித்து பெற்றோர் தரப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பாடசாலையின் முன்னாள் அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டார். அவர் சென்று சுமார் 5 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் இன்று வரையில் புதிய அதிபர் ஒருவரை நியமிக்க கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் ஒருவரே பதில் அதிபராக கடமையாற்றி வருகின்றார். பாடசாலை நிர்வாக செயற்பாடுகள் மற்றும் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்துள்ள பெற்றோர் நேற்று பாடசாலைக்கு முன்பாக 1-2 கையொப்பம் போராட்டத்தை நடத்தினர். உடனடியாக தகுதியான அதிபர் ஒருவரை நியமிக்க வலியுறுத்தியும் திரட்டப்பட்ட கையொப்பங்களுடன் கூடிய மாதிரி ஒன்றை வடக்கு மாகாண ஆளுநருக்கு அனுப்பி வைக்கவும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர். எமது பிள்ளைகளின் எதிர்காலத்தோடு விளையாட வேண்டாம் என்று தெரிவித்துள்ள பெற்றோர் இந்த விடயத்தில் கல்வி திணைக்களம் உடனடி தீர்வை காண தவறினால் அடுத்த கட்டமாக பாரிய போராட்டம் முன்னெடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்தனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் மீசாலை தெற்கு மீசாலையை புறப்படமாகவும் தாமோதரம் பிள்ளை வீதி சங்கத்தானையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெயராணி பரமநாதன் அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு இந்திரலிங்கம் பிரசாந்த் அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ் மாதகலை புறப்படமாகவும் சிங்கப்பூரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சங்கரப்பிள்ளை தெய்வநாயகி அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று சிங்கப்பூரில் இயற்கை எய்தினார். நுவர்லியாவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி டிஷாந்தினி நடேசன் அவர்கள் 19/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.